ஸோ இந்த கூகுள் ஆட்ல நீங்க அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு செக் பண்ண வேண்டியது www.ads.google.com அப்படின்ற ஒரு சைட்டை ஓபன் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு லைவா கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஒரு கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். தென் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு அதுக்குள்ள எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்ற ஐடியா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஒரு கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா சந்தியா அவங்க பேர்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அவங்க அக்கௌண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். லைக் வந்து அவங்களோட பிசினஸ் நேம் என்ன, பிசினஸோட வெப்சைட், ஃபோன் நம்பரு, ஏதாவது மொபைல் ஆப்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ். ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அவங்களோட பிசினஸ் அட்ரஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபில் பண்ணணும். நீங்க www.ads.google.com அப்படின்ற சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா யூசிங் யுவர் மெயில் ஐடி நீங்க வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம், சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க சைன் அப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்க. அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லைக் வந்துட்டு உங்களோட பிசினஸ் நேம், பிசினஸோட வெப்சைட் டீடைல்ஸ், தென் உங்களோட பிசினஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொடுக்கணும். ஸோ அந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னா நீங்க பில்லிங் கண்ட்ரி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரொவைட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்லிங் கரன்சி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் பேமெண்ட் மெத்தட் கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்ல மேனுவல் பேமெண்ட் பண்றதுங்களா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் செட்டப் நீங்க அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்றது உங்க பிசினஸ்க்காக கிரியேட் பண்றீங்களா இல்ல இண்டிவிஜுவல் அப்படின்றதுக்காக நீங்க கிரியேட் பண்றீங்களா. தென் பிரைமரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ www.ads.google.com அப்படின்ற ஒரு சைட் வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி வச்சு நீங்க சைன் அப் வந்துட்டு பண்றீங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலுக்காக. ஸோ இந்த டூல் வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், பில்லிங் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் செட்டப் இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேட்கும். ஸோ இந்த டீடைல் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் கேம்பெயின்ஸ் அப்படின்றது லைக் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினா இருக்கலாம், இல்ல டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரவீனா அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கௌதம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கிறாரு. அப்ப பிரவீனா கௌதம் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ரோச் பண்றாங்க, எனக்கு ஒரு பிசினஸ்க்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள்ல வீடியோ ஆட் ரன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரவீனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து கான்டாக்ட் பண்றாங்க. அப்போ கௌதம் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட அக்கௌண்ட் மூலமா அவரோட அக்கௌண்ட் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கூகுள் ஆட் அப்படின்ற அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அக்கௌண்ட்ல பிரவீனா அப்படின்ற ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றாரு. அப்போ அந்த கேம்பெயின் வந்துட்டு என்ன வீடியோ ஆடை சூஸ் பண்ணி வீடியோ ஆட் அப்படின்ற ஒரு டைப்பை சூஸ் பண்ணி அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றாரு. அப்போ கேம்பெயின் நம்பர் 1 கிளைண்டோட பேர் வந்துட்டு பிரவீனா. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ரிலேட்டடா ஒன்று ஆட் பப்ளிஷ் பண்ணணும். அப்போ அவரோட கேம்பெயின் நேம் வந்துட்டு என்னவா இருக்க போது பிரவீனா சூப்பர் மார்க்கெட் டார்கெட்டிங் கோயம்புத்தூர். ஸோ இப்படின்ற நேம்ல வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றாரு. இதே லைக் வந்துட்டு பிரவீனா என்ன கேட்கறாங்க அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ஏஜென்சி கிட்ட எனக்கு 2 விதமான கேம்பெயின் வந்து ரன் பண்ணி கொடுங்க. ஒன்னு வீடியோ ஆட், இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு கூகுள்ல சர்ச் ஆட் ரன் பண்ணி கொடுங்க. அப்போ சேம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவரு இன்னொரு கேம்பெயினும் கிரியேட் பண்ணலாம். பிரவீனாக்காக ஒரு கேம்பெயின் லைக் வந்துட்டு வீடியோ ஆடுக்காக ஒரு கேம்பெயின் பண்றாரு. தென் பிரவீனாக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு செகண்ட் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றாரு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச். ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது சர்வீஸ்க்காக கூட இருக்கலாம், இல்ல கிளைண்ட பேஸ் பண்ணி கூட இருக்கலாம், இல்ல டைப்ஸ் ஆஃப் அந்த கூகுள் ஆட் அதுவா கூட இருக்கலாம். ஓகேங்களா. இதே பிரவீனா வந்துட்டு என்ன பண்றாங்க லைக் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்காக ஒரு கேம்பெயின் வந்து கேட்கறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்க்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்து கேட்கறாங்க. அப்போ இதையுமே தனித்தனியா பிரிச்சு கூட கேம்பெயினா நீங்க ரன் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும்.
ஒரு கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கேம்பெயின்குள்ள சம் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. ஒரு கேம்பெயினுக்கு சம் அப்ஜெக்டிவ் நீங்க என்ன பர்பஸ்க்காக கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க, கேம்பெயினோட டைப் என்ன, அது வீடியோ ஆடா, வீடியோ ஆடா இருந்தா ஸ்கிப் ஆடா, இல்ல நான் ஸ்கிப் ஆடா, பம்பர் ஆடா, இன்ஃபீட் ஆடா, இப்ப 4 விதமான ஃபார்மேட் வந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னா 4 விதமான கேம்பெயினை கிரியேட் பண்ணி அப்படிதான் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ். தென் அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் நீங்க பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத நீங்க செட் பண்ணணும். தென் பட்ஜெட் அண்ட் எண்ட் டேட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு கொடுக்கணும். எவ்வளவு ருபீஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. தென் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. தென் நெட்வொர்க் பிளேஸ்மெண்ட், எந்த பிளேஸ்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், யூடியூப்ல மட்டும் தெரியணும், எஸ்சிஆர்பில மட்டும் தெரியணும், ஜிமெயில்ல மட்டும் தெரியணும். ஸோ இது மாதிரி நீங்க பிளேஸ்மெண்ட் வந்து செட் பண்ணுறது. தென் லொகேஷன், எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும், என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் தெரியணும், எந்த டிவைஸ் யூஸ் பண்ற யூசருக்கு என்னோட ஆட் தெரியணும், எந்த டைம்ல என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 PM ல இருந்து 10 PM வரைக்கும் ஆட் தெரியணும். அப்போ இது மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போதே நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ளேயும் நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேம்பெயின் 1 இருக்கு, இன்னொரு இது வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் 2. கேம்பெயின் 1ன்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு வீடியோ ஆட்ல ஸ்கிப் ஆட். கேம்பெயின் 2 சேம் வீடியோ ஆட் தான், ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னா அது பம்பர் ஆட். ஸோ இது 2 விதமான கேம்பெயின். அப்ப 2 விதமான கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 2 விதமான செட்டிங்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கலாம். இப்போ இந்த கேம்பெயின்குள்ள இந்த வீடியோ ஸ்கிப் ஆட் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்றீங்க. இந்த கேம்பெயின்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டெலிவிஷனுக்காக ஒரு ஆட் குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். டெலிவிஷன். தென் இதுக்குள்ள செகண்ட் ஆட் குரூப்ல வந்து என்ன அப்படின்னா வாஷிங் மிஷினுக்காக, வாஷிங் மிஷினுக்காக நீங்க ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆட் குரூப்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணுவீங்க. கண்டென்ட் டார்கெட்டிங்னா அவங்க பார்த்துட்டு இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் கிரியேட் பண்ண போற ஆட் டிஸ்ப்ளே ஆகணும். அதுதான் கண்டென்ட் டார்கெட்டிங். அப்போ ஆடியன்ஸ் செட்டிங்ல நீங்க உங்களோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. தென் அதே மாதிரி கண்டென்ட் டார்கெட்டிங்ல என்ன பார்த்துட்டு இருக்கிற டைம்ல என்னோட ஆட் வந்து தெரியணும். அது என்ன டைப் ஆஃப் வீடியோ, என்ன டைப் ஆஃப் சேனல், என்ன டைப் ஆஃப் வெப்சைட். ஸோ இது மாதிரி எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் டார்கெட்டிங். சப்போஸ் அது வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் ஆட இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணி அந்த ஆட் குரூப்ல செட் பண்ற மாதிரி. அப்போ ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணும்போதே நீங்க பட்ஜெட் வந்து நீங்க டிஃபைன் பண்ணிருவீங்க. 500 rupees பெர் டேக்கு செட் பண்ணிருவீங்க. உள்ளுக்குள்ள அந்த பர்టిక్యులர் கேம்பெயின்குள்ள நீங்க 2 விதமான ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணும்போது 2 விதமான ஆடுமே வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். 500 rupees அப்படின்றது இந்த 2 விதமான ஆட் குரூப் சேர்த்தே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் டைம்ல டெலிவிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு நமக்கு ஆடா போய் டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா என்டையர் 500 rupees டெலிவிஷனுக்கே கூட ஸ்பெண்ட் ஆகும். இல்ல எனக்கு வாஷிங் மிஷின்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, இந்த ஆட் தான் நிறைய பிரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 500 rupees வாஷிங் மிஷின் கூட வந்து என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆகும். சரி ஓபன் செஸ் பெட்டு பை. இல்ல எனக்கு வந்து டெலிவிஷனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டும் வாஷிங் மிஷின் பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி ரன் பண்றதா இருந்தாலும் ரன் பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் அந்த டைம்ல இருக்கிற பீக். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ ஆட் குரூப் லெவல்ல நீங்க வந்துட்டு பட்ஜெட்டோ அந்த செட்டிங்ஸோ எதுவுமே பண்ண முடியாது.
அதாவது டெலிவிஷனுக்காக நான் ஒரு 250 ருபீஸ், வாஷிங் மிஷினுக்காக ஒரு 250 ருபீஸ் அப்படின்றத நீங்க செட் பண்ண முடியாது. ஸோ நீங்க கேம்பெயின் லெவல்ல நீங்க என்ன பட்ஜெட் செட் பண்றீங்களோ அந்த பட்ஜெட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உள்ளுக்குள்ள யூஸ் பண்ண போற ஆட் குரூப் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பட்ஜெட் தான். தென் இப்போ ஆட் குரூப் வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணிட்டீங்க. டெலிவிஷன் சம்பந்தமாகவும் வாஷிங் மிஷின் சம்பந்தமாகவும் நீங்க ஆட் குரூப் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. அப்போ ஃபைனலா நீங்க ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணணும். டெலிவிஷனுக்காக ஒரு ஆட், டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட் டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். டெலிவிஷன்ல வந்து என்ன அப்படின்னா 32 இன்ச் ரிலேட்டடா ஒரு ஆட், இல்ல நீங்க பிராண்ட் ஓரியன்டா சாம்சங்ல டிவி, பேனாசோனிக் டிவி இது சம்பந்தமா ரெண்டு விதமான ஆட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரே ஒரு ஆட் குரூப்ல நான் ரெண்டு விதமான ஆட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷின்லயும் உங்களுக்கு பிராண்ட் வைஸ் போறீங்க. கோத்ரேஜ்ல உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் வந்து கிரியேட் பண்றீங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு வேர்ல்பூல்லயும் ஒரு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு ஆட் குரூப்ல நீங்க வந்து அப்போ கூகுள் ஆட்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி நீங்க கேம்பெயின் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதுதான். ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணா போதும், அந்த அக்கவுண்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் அப்படின்றத நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்க்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்டையர் கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர். நான் இதை ஒரு டாஸ்க் மூலமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அது வந்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீடைலிங்கா புரியும். ஏன்னா நீங்க டூல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்கும், மெனு. அதே மாதிரி ஆட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், ஆட்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்பதான் நீங்க டூல் யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த மெனு தான் இதுக்காக தான் இந்த இடத்துல இந்த மெனு இருக்கு, இந்த மெனுக்கான மீனிங் வந்துட்டு இதுதான் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ லைக் வந்து என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். சோ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் வந்துட்டு கௌதம் அவர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்துட்டு வச்சிருக்காரு. சோ அந்த ஏஜென்சிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி லைக் வந்து வென்சன் அகாடமி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. சோ கூகுள் ஆடுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மெட்டா ஆட், லிங்க்டின் ஆட், ட்விட்டர் ஆட், குவாரா ஆட், ஜியோ சினிமால ஆட் எப்படி போடுறது, ஹாட் ஸ்டார்ல எப்படி ஆட் போடுறது, ஸ்னாப் சாட்ல எப்படி ஆட் போடுறது, பின்ட்ரெஸ்ட்ல எப்படி ஆட் போடுறது, அமேசான்ல எப்படி ஆட் போடுறது, ட்ரூ காலர்ல எப்படி ஆட் போடுறது. சோ இதுதான் உங்களோட பிசினஸ். சோ இந்த பிசினஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த ஏஜென்சிட்ட அப்ரோச் பண்ணி நான் மந்த்லி பட்ஜெட் வந்து 50,000 rupees வந்து என்ன அப்படின்னா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு கூகுள்ல வீடியோ ஆட் வந்து என்ன அப்படின்னா லான்ச் பண்ணி கொடுங்க அப்படின்றத வென்சன் அகாடமி கௌதம் அப்படின்ற ஏஜென்சிட்ட போயிட்டு கான்டாக்ட் பண்றாங்க. இவங்களே வந்து என்ன அப்படின்னா டார்கெட் எல்லாமே சொல்லிடுறாங்க. லொகேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா யூசருக்குமே என்னோட ஆட் வந்து தெரியணும். அதே மாதிரி ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா 18 to 45 குள்ள இருக்கிற ஆடியன்ஸுக்கு என்னோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பிளேஸ்மெண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல மட்டும் தான் என்னோட ஆட் வந்து தெரியணும். கண்டென்ட் டார்கெட்டிங், சோ ஆட்ஸ் டு பீப்புள் வாட்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் இன் தமிழ்நாடு. யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஏஜ் 18 to 45 குள்ள இருக்கிற யூசர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ரிலேட்டடா வீடியோஸ் வந்துட்டு பாக்குறாங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். என்னோட இந்த ப்ரோக்ராம்ஸ் நான் என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வென்சன் அகாடமில இருந்து ப்ரொவைட் பண்றாங்களோ இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோ ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து அப்ரோச் பண்றாங்க. சோ அதுக்கு கௌதம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு விதமா கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு இந்த பர்டிகுலர் அவங்களோட வென்சன் அகாடமியோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ரெண்டு விதமா நாங்க வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ அக்கௌண்ட்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்குள்ள கௌதமோட அக்கௌண்ட் தான். கௌதமோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் வென்சன் அகாடமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸஸ்க்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாரு. அப்போ அந்த கேம்பெயினோட நேமே வந்துட்டு அதாவது ஒரே ஒரு கேம்பெயின்குள்ள வென்சன் அகாடமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லிட்டு அந்த கேம்பெயினுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு கொடுத்துறாரு. அது என்ன டைப் வீடியோ ஆட் தான், அது கண்டிப்பா வீடியோ ஆட் தான். ஏன்னா வீடியோ ஆட் தான் கிளைண்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கேம்பெயினோட பேர் வந்துட்டு வென்சன் அகாடமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. டைப் வந்து என்ன அப்படின்னா வீடியோ ஆட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது
லைக் வந்துட்டு அந்த ஏஜென்சில இருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் லொகேஷன் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூபை மட்டும் டார்கெட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் வந்துட்டு 1600 per day. 50,000 பட்ஜெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 50,000 பட்ஜெட் இவர் 30 டேஸ்க்கு ரன் பண்ணணும். அதனால 50,000 டிவைடட் பை 30. அப்போ பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 1600. அதனால பெர் டேக்கு வந்துட்டு 1600. தென் அதுக்கப்புறம் மீட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டார்கெட் டிவி அப்படின்ற மீட்டிங் ஸ்டேட்டஸ் கேம்பெயின் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிடுறாரு. அதே மாதிரி டேட் இந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் என்னோட கேம்பெயின் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிடுறாரு. இந்த பர்டிகுலர் டாபிக்கு ஒரே ஒரு கேம்பெயின் ஒரே ஒரு கேம்பெயின். இந்த ஒரு கேம்பெயின்குள்ள இவர் என்ன பண்றாரு அப்படின்னா லைக் வந்து அவங்களோட எஸ்ஐஎஸ் சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்களோ என்னென்ன ப்ரோக்ராம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ ப்ரோக்ராம் எல்லாமே அப்படின்னா ஆட் கொடுக்குறாரு. கேம்பெயின் எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராமுமே வந்து அப்படின்னா செப்பரேட் ஆட் செக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அவர் வந்து என்ன அப்படின்னா எவ்ரி ஆட் குரூப்புக்கு அவர் வந்து என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் டார்கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் குரூப் அப்படின்றது லைக் வந்து கூகுள் ஆட் ட்ரைனிங். கூகுள் ஆட் ட்ரைனிங் ஒரு ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த ஆட் குரூப்புக்கு டார்கெட்டிங் வந்து யார் அப்படின்னா பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இன் கூகுள் ஆட் அண்ட் பர்சன்டேஜ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டார்கெட். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் டார்கெட்டிங் வந்து என்ன அப்படின்னா வீடியோஸ் ரிலேட்டட் டு கூகுள் ஆட் ட்ரைனிங் யாரெல்லாம் கூகுள் ஆட் ட்ரைனிங் வந்து கூகுள் ஆட் ட்ரைனிங் சம்பந்தமா வீடியோஸ் பார்க்கணும் இந்த செட்டிங்ஸ்ல மேல தமிழ்நாடு தமிழ்நாடுல இருந்து யாரெல்லாம் டார்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதே மாதிரி கூகுள் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் மட்டும் ஒரு வீடியோ பார்த்துட்டு என்னோட ஆட் வந்து என்ன செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்கிப் ஆட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸ்கிப் ஆட் வந்து எனக்கு கூகுள் ஆட் ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்கு இங்க கிரியேட் பண்ணிருக்க ஸ்கிப் ஆட் வந்து என்ன அதே மாதிரி செகண்ட் ஆட் மெட்டா ஆடுக்காக வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஆட் அதுக்குள்ள ஒரு டைப் ஆஃப் ஆட் ஓகேங்களா. அப்போ பெர் டே வந்து என்ன பண்ணிட்டாங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டு 1600 rupees வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணிட்டாங்க. இந்த 1600 rupees தான் வந்து என்ன அப்படின்னா இந்த என்டையர் ஆட் இதுல எது வந்து அதிகமா வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஹையஸ்ட் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். லோயஸ்டா வந்து என்ன அப்படின்னா கம்மியான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ இது மாதிரி நீங்க வந்து என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்து நல்லா கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஏஜென்சி வந்து என்ன அப்படின்னா இந்த வெப்சைட் அகாடமி வந்து என்ன அப்படின்னா ப்ரோமோட் பண்ணுவாங்க. இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டாஸ்க் அப்படின்னா ஒரே கேம்பெயின்குள்ள அவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீங்க ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இது உங்களோட சக்சஸ்ஃபுல்லா வர ஒரு பார்ட்மெண்ட். செகண்ட் அவர் என்ன வந்து ப்ரோமோட் பண்றாரு லைக் வந்து இந்த செகண்ட் செக்டர்ல இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இண்டிவிஜுவலா கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுவோம். இது செகண்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேம்பெயின்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க நீங்க உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிலேட்டடா நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ என்டையர் ஆட்ஸ்க்குமே சேர்த்து நீங்க என்ன கேம்பெயின்ல பட்ஜெட் செட் பண்ணுங்க அந்த பட்ஜெட் பட் செகண்ட் ப்ரொபோசல் கொடுக்குறாரு. லைக் வந்து என்ன அப்படின்னா ஓவராலா வந்து என்ன அப்படின்னா ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் தனித்தனியாவே கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணி சொல்லிட்டு ப்ரொபோசல் பண்றாங்க. அதாவது கூகுள் ஆட் ட்ரைனிங்காக ஒரு கேம்பெயின். இப்போ அந்த கேம்பெயின் செட்டிங்ஸ் பண்ணிப்போம். லொகேஷன் வந்து தமிழ்நாடுனா பிளேஸ்மென்ட் வந்து யூடியூப்ல கேக்குறாங்க. பட்ஜெட் வந்து 150 ரூபீஸ் செட் பண்றாரு. 150 ரூபீஸ் டோட்டல் பட்ஜெட் வந்து 50,000 ரூபீஸ். அப்ப டோட்டலா இருக்கிற சர்வீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 ப்ரோக்ராம் வந்து ரைட்டா ப்ரொவைட் பண்றாங்க. 11 பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4500 ரூபீஸ் கொடுத்தா ஒரு சர்வீஸ்
நீங்க யூஸ் பண்ண போற மந்த்லி யூஸ் பண்ண போற அமௌண்ட். அப்போ அந்த 4500 டிவைடட் பை 30 பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஒரு டேக்கான பட்ஜெட் வந்து பெர் டேக்கு வந்து பட்ஜெட் வந்து 150. அப்போ 11 செப்பரேட் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு. 11 செப்பரேட் கேம்பெயின்ஸ் சொல்யூஷன். எவ்ரி சர்வீசஸ் வந்து என்ன அப்படின்னா செப்பரேட் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்றாரு. அந்த செப்பரேட் கேம்பெயின்ஸ்ல அவங்க செப்பரேட் செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த பர்టిక్యులர் கேம்பெயின்ல அவருக்கு வேணும்னா ஆட் குரூப் போடுங்க, ஆட் குரூப் அப்படின்றத நீங்க என்னன்னா ஒரு கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேம்பெயின்லயும் வந்து செப்பரேட் செட்டிங்ஸ் பண்றாங்க. செப்பரேட் ஆட் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்టిక్యులர் ஆட் குரூப்புக்கு தேவையான ஆட் ஃபார்மேட்டும் அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதான் வந்து என்னன்னா ஒரு கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர். நீங்க உங்களுக்கு வர டாஸ்க பொறுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்து நீங்க அந்த கேம்பெயினை சிங்கிள் கேம்பெயினா பண்றதா இல்ல மல்டிபிள் கேம்பெயினா பண்றதா அப்படிங்கறத நீங்க பட் சிங்கிள் கேம்பெயினா நீங்க பண்ணும்போது நீங்க உள்ள எவ்வளவு ஆட் குரூப் வந்து நீங்க செட் பண்ணாலும் நீங்க கேம்பெயினுக்கு என்ன செட்டிங் பண்ணிருக்கீங்களோ அந்த செட்டிங்ஸ் பேஸ் பண்ணி வந்து அப்படின்னா என்டையர் ஆட் கேம்பெயினுக்கு வந்து நீங்க என்ன பட்ஜெட் வந்து அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட என்டையர் ஆடுமே வந்து என்னன்னா ஒர்க் ஆகும். இதே நீங்க செப்பரேட் கேம்பெயினா நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் செப்பரேட் கேம்பெயினா வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கேம்பெயினுக்கு நீங்க தனித்தனி செட்டிங்ஸ் கொடுக்கணும், தனித்தனி பட்ஜெட் வந்து நீங்க கொடுக்கணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆடோட ஸ்ட்ரக்சர். பேஸ்ட் ஆன் தி டாஸ்க பொறுத்து ஏஜென்சி டிசைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரே கேம்பெயினை வந்து ரன் பண்றதா இல்ல மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்றதா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா லைக் வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்ம ஒரு கூகுள் ஆட்ல லைக் வந்து என்ன அப்படின்னா லைக் வந்து நம்ம அக்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு மெயில் ஐடி நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். வேற ஒரு மெயில் ஐடி நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணனும். சோ இந்த இடத்துல நீங்க டைரக்டா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்ஸ் டைப் பண்ணனும். நீங்க இதுல வர ரிசல்ட் கிளிக் பண்ணி பாருங்க. சோ வரதுல பாருங்க ads.google.com அப்படின்றது இருக்கணும். ஸ்பான்சர்டாவே தெரியுது. ஸ்பான்சர்டான வந்து என்ன அப்படின்னா எஸ்ஆர் கூட தெரியுது. பேரு சர்ச் ஆடுங்க. சோ எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஆர்கானிக் ரிசல்ட் தெரியுது. ரெண்டுமே ஒரே சைட் தான். நான் கிளிக் பண்ணா ரெண்டு செட்டிங்ஸ் தான் போகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த சைட்ல வந்து ads.google.com அப்படின்ற ஒரு சைட். சோ இங்க நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டார்ட் நவ் அப்படின்றத நான் கொடுத்தேன். ஆக்சுவலி இந்த அக்கவுண்ட் ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லைக் வந்து வேற எந்த அக்கவுண்ட் இல்லாதனால எனக்கு டைரக்டா உள்ள வந்துருது. சப்போஸ் நான் வேற ஒரு அக்கவுண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா லைக் டைரக்டா அந்த அக்கவுண்டோட டேஷ்போர்டுக்கு உள்ள லாகின் ஆயிடும். சோ இந்த இடத்துல எடுத்ததுமே வந்து என்ன கேக்குது அப்படின்னா கேம்பெயின் வந்து கிரியேட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குது. கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணல. லைக் வந்து அக்கவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணனும். கேம்பெயின் இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழ ஸ்கிப் கேம்பெயின் கிரியேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பில்லிங் கண்ட்ரி கேக்குது, டைம் ஜோன் கேக்குது, கரன்சி கேக்குது. இதுல யாராவது இன்டர்வியூக்காக நீங்க வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. சப்போஸ் நீங்க இந்த பில்லிங் கண்ட்ரி டைம் ஜோன் கரன்சில நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க நினைச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த செட்டிங் பில்லிங் கண்ட்ரி இந்தியா தான். சப்போஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னா கனடா ரிலேட்டடா ஒரு பில்லிங் கண்ட்ரி நான் கிரியேட் பண்ணனும் அப்படின்னா திரும்பவும் ஒரு அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ணனும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களோட பில்லிங் கண்ட்ரி என்ன, அதே மாதிரி கரன்சி என்ன யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. சோ எனக்கு பில்லிங் கண்ட்ரி இந்தியா தான். டைம் ஜோன் வந்து எனக்கு கரெக்டான டைம் ஜோன்ல இருக்கு. இந்தியன் ரூபி தான் கரன்சி எனக்கு. ஓகே நான் வந்து என்ன அப்படின்னா நான் கண்டினியூ பண்றேன். சோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா எனக்கு அந்த பேமெண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே கேக்குது. எனக்கு ஒரு பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் கேக்குது.
ஸோ இங்க பேமெண்ட் ப்ரொஃபைல் ஆட் பண்றதுக்கு நான் கிரியேட் நியூ பேமெண்ட் ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோம்னா என்னோட ஆர்கனைசேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே கேக்குது. ப்ரொஃபைலோட டைப் எனக்கு இண்டிவிஜுவலா ஆர்கனைசேஷனா அப்படின்றது கேக்குது. எனக்கு இங்கிலீஷ் வருது. நீங்க ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பிசினஸ் ஆர்கனைசேஷன். நீங்க உங்களோட ஓன் கம்பெனிக்கே பண்ண போறதா இருந்தா நீங்க இண்டிவிஜுவல் இப்போதைக்கு நீங்க I can't use this pen to broken. ஸோ அதனால நீங்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லீகல் நேம் உங்களோட பிசினஸ் நேம் வந்து இந்த இடத்துல நீங்க கொடுக்கறத நீங்க கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிசினஸ் நேம் வந்து என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டோட அட்ரஸ் நம்ம இந்த இடத்துல ஸ்டேட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இங்க ஆபீஸ் லொகேட் ஆயிருக்கிற அட்ரஸ் நான் கொடுத்துறேன். நான் என்னோட பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து இங்க ஆட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டீடைல்ஸ் கேக்குற டீடைல் எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் அப்படின்ற பட்டன் அந்த இடத்துல நான் ஓகே எனக்கு பேமெண்ட் ப்ரொஃபைல் இந்த இடத்துல ஆட் ஆயிருச்சு. ஸோ கீழே நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தடு இந்த இடத்துல நீங்க பேமெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தென் வந்து பே வித் நெட் பேங்கிங் பே வித் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கூகுள் ஆட் அப்படின்றது ஒரு டூலு. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட பிசினஸ் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக யூசிங் பெய்டு சரிங்களா. ஏற்கனவே சொல்ல பெய்டு அட்வர்டைசிங் டூல் கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா பேமெண்ட் நீங்க பேமெண்ட் எல்லாமே நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க முன்னாடி எல்லாம் நீங்க வந்து ஒரு பெய்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ப்ரமோட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சப்போஸ் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து கண்டிப்பா பேமெண்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா பேமெண்ட் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து கண்டிப்பா நீங்க எனேபிள் பண்ணி தான் ஆகணும். அதுவும் புது அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா இனிஷியலா மேனுவல் பேமெண்ட் தான் கேட்கும். இந்த இடத்துல நான் வந்து ஆட் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னோட கிரெடிட் கார்டு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் கார்டு அப்படின்னா மேனுவல் பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுங்களா. பேமெண்ட் மெத்தட் பேமெண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க ஃபைனலா ஐ அக்ரி கூகுள் ஆட் நோட்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா லைக் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். பேமெண்ட் எல்லாமே இருக்குதுல. ஸோ இந்த இடத்துல கூகுள் ஆடோட எக்ஸ்பர்ட் வந்து வேணும் அப்படின்றது கேட்குது. எனக்கு வந்து வேணாம் அப்படின்றத நான் கொடுத்துறேன். இந்த இடத்துல நான் சப்மிட் கொடுத்துறேன். இங்க பாருங்க ரெக்கார்ட் செக்ஷன் கேக்குது. கண்டிப்பா பேமெண்ட் வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிதான் சரிங்களா. ஓகே. சோ இப்போ நான் ஏற்கனவே வந்து என்ன அப்படின்னா சம் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கேன். சோ அந்த அக்கவுண்ட் வந்து நான் லாகின் பண்ணி காட்டுறேன். நீங்க ஃபைனலா உங்களோட பேமெண்ட் மெத்தட் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு ஃபைனலா நீங்க பார்க்க போற டேஷ்போர்ட் வந்து இது தான் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க இந்த டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் கூகுள் ஆட் அப்படின்ற டூல்ல லைக் ஆல்மோஸ்ட் வந்து 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்கு. அந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினுமே இந்த டூல் மூலியமா தான் வந்து என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன அப்படின்னா வீடியோ ஆட்ல இருக்கிற நான் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்க வந்து பேமெண்ட் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க.
இல்ல எனக்கு வந்து பேமெண்ட் இப்போதைக்கு நான் வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக ஒர்க் பண்ணி பழகணும், இப்போதைக்கு நான் பேமெண்ட் கொடுத்து நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணி பேமெண்ட் எல்லாமே. பட் என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு ஆட் பண்ணிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணியாச்சு அப்படின்னு கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து அக்சஸ் கொடுக்குறேன். அந்த அக்சஸ் மூலமா நீங்க சேவ் டூல்ல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அக்சஸ் வந்து எப்படி கொடுக்குறது? டூல்ல இருந்து இன்னொரு ப்ரோசஸ் வந்து எப்படி லைக் இங்க அட்மின் சொல்லிட்டு ஒரு டேப். ஸோ இந்த அட்மின் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அக்சஸ் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த அக்சஸ் வந்து இன்னொரு பீப்பிள் வரணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஓனரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்க ஆபீஸ்லயே வந்து என்ன அப்படின்னா பாலிசி இருப்பாங்க. உங்களோட மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு பீப்புளை ரெக்ரூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த இமெயிலோட யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க ஸோ அட்மின் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு நீங்க அக்சஸ் சர்வீஸ் உங்களுக்கு அக்சஸ் அவங்களோட இமெயில் ஐடி அவங்களுக்கு என்ன மாதிரியான அக்சஸ் போறீங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு அக்சஸ் கொடுக்குறேன். மெயில் ஐடிக்கு பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்மினோட அக்சஸ் ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் லெவல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் வேற ஒரு யூசருக்கு அக்சஸ் தெரியாது. அது மட்டும் தான் மற்றபடி அவர் கூடவே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி இமெயில் ஒன்லி அப்படின்னா பில்லிங் அப்படின்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் எடிட் பில்லிங் இன்ஃபர்மேஷன் சப்போஸ் நீங்க ஒரு ஆபீஸ்ல பிசினஸ் இருக்கீங்க அப்படின்னா லைக் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டன்ட் பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்டன்டோட இமெயில் ஐடியை கொடுத்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்லிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சென்ட் இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னா அவருக்கு இன்விடேஷன் போயிடும். அவரு எனி டைம் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா பில்லிங்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த இருக்கிற டேப் மட்டும் தான் அவருக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். மற்ற டேப் எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி ரீட் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீட் ஒன்லி ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்க்க முடியும். பட் எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஆனா வந்துட்டு எதுவுமே எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இன்னொரு யூசருக்கு அக்சஸ் மட்டும் தான் கொடுக்க முடியாது. மற்றபடி எடிட் பண்ணிக்க முடியும், வியூ பண்ணிக்க முடியும், டெலிட் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அக்சஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் இன்விடேஷன் நான் கொடுத்துறேன். ஸோ சென்ட் இன்விடேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்டிங் இன்விடேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வரும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க ஜிமெயில் வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு அவங்களோட அபிஷியல் ஒரு மெயில் ஐடிக்கு நான் வந்துட்டு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்க சிம்பிள் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு அபிஷியல் ஐடி வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். செந்தில்.வென்சன் செந்தில்குமார்@venson.in இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அபிஷியல் மெயில் ஐடி. ஸோ இதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் அக்சஸ் வந்து நான் கொடுக்குறேன். அப்போ பாருங்க சென்ட் இன்விடேஷன் வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ இங்க எனக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல எரர் வரும். நீங்க ஜிமெயில் இல்லாம நீங்க அபிஷியல் மெயில் ஐடி கொடுத்து நீங்க இன்விடேஷன் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்விடேஷன் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஃபர்ஸ்ட் இந்த டொமைனை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செக்யூரிட்டிக்குள்ள வந்து செக்யூரிட்டி அப்படின்ற டேப் இருக்கு பாத்தீங்களா, செக்யூரிட்டி அப்படின்ற டேபுக்குள்ள வந்துட்டு ஸோ இந்த இடத்துல அலௌடு டொமைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அலௌடு டொமைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட டொமைனை வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. ஆட் டொமைன் கீழே ஆட் டொமைனை
ஸோ இந்த இடத்துல எனக்கு venson.in அப்படின்ற ஒரு டொமைனுக்கு நான் வந்துட்டு அலோவ் பண்றேன். venson.in. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் சேவ் வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த டொமைன் வந்துட்டு அலோவ் பண்ணணும். இப்போ நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர்ஸ் இங்க வந்துட்டு பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் நெக்ஸ்ட் senthilkumar@venson.in. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு எனக்கு ஸ்டாண்டர்ட் அக்சஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இன்விடேஷன் வந்துட்டு போயிடும். சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ற பீப்புளா இருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு பீப்புளுக்கு, அதாவது உங்களோட அபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்க அக்சஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். அபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய மெத்தடு, நீங்க அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள வந்து செக்யூரிட்டி அப்படின்ற டேபை கிளிக் பண்ணி அலோடு டொமைன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இந்த அலோடு டொமைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட டொமைனை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். தென் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் இன்விடேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்ட் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு venson@gmail.com அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு நம்ம இன்விடேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்தோம். ஸோ நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா எங்கிட்ட இருந்து நீங்க அக்சஸ் வாங்கிக்கோங்க. அக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட மெயிலுங்க. ஸோ ஜிமெயில் வந்துட்டு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்னோட மெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு மெயில் ஐடிக்கு, அதாவது எந்த மெயில் ஐடிக்கு கொடுத்தனோ அந்த மெயில் ஐடிக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, உங்களோட இன்பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் டு அக்சஸ் அ கூகுள் ஆட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு மெயில் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு, என்ன அக்சஸ் லெவல் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தென் நீங்க அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் இங்க ஓபன் பண்ணி வச்ச டூல் இருந்துச்சு இல்லையா, இந்த டூல் வந்துட்டு என்ன அப்படின்னா அவரோட மெயில் ஐடி வழியாவும் வந்துட்டு என்ன அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல செட்டப் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கேக்குது. ஸோ இந்த இடத்துல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்க எந்த மெயில் ஐடிக்கு அக்சஸ் வந்துட்டு கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கான மெயில் ஐடியை வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஒர்க் ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த venson.academy.in அப்படின்ற venson@gmail.com அப்படின்ற அந்த ஜிமெயில் வழியா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிமெயில லாகின் பண்ணிட்டு டைரக்டா நீங்க ads.google.com இல்லைன்னா google.com அது கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க லாகின் பண்ணும்போது லைக் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா லைக் டைரக்டா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்க கேட்காது. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்விடேஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கேட்குது. சப்போஸ் இவங்களை வந்து நான் வந்துட்டு ஆட் பண்ணது வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த இடத்துல கீழே ரிமூவ் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரிமூவ் அக்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்சஸை ரிமூவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி யாராவது இருந்து அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க, அவங்க இன்னும் இந்த அக்சஸ் எல்லாமே இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ரிமூவ் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு கீழே லிஸ்ட் ஆஃப் யூசர் யாரெல்லாம் இந்த அக்கௌண்டோட அக்சஸ் வந்துட்டு வச்சிருக்காங்களோ அவங்களோட மெயில் ஐடி எல்லாமே இங்க கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க அவங்களோட அக்சஸை வந்துட்டு இந்த இடத்துல நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது அதுல நீங்க பேமெண்ட் வந்துட்டு நீங்க போடுறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க இன்ட்ரெஸ்டா இல்லைன்னா மட்டும் எங்கிட்ட சொல்லுங்க. நான் என்னோட டூலோட அக்சஸ் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்க ட்ரைனிங் பர்பஸ்க்காக நீங்க என்னோட டூலை வந்துட்டு நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க டூலை வந்துட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம், இந்த சைடு ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி வந்துட்டு என்னன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற கூகுள் ஆட் அக்கௌண்டோட ஐடியுமே இந்த இடத்துல இருக்கும். தென் அக்கௌண்ட்க்கு வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது என்ன பிசினஸ் நேம் வந்துட்டு கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த பிசினஸ் நேமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ்
கூகுள் ஆட் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்கு, அத கூகுள் ஆட்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் டைரக்டா அந்த பீப்புளை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்கிற இன்ஃபர்மேஷன் உங்களோட ஐடி என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஐடி. No. How many கூகுள் minutes? டீம்ட்ட யார்ட்டாவது கான்டாக்ட் பண்ணி எனக்கு பில்லிங் Why you want to இன்ஃபர்மேஷன் play? ரிலேட்டடா எனக்கு தப்பான பில்லிங் வந்து நீங்க அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு திரும்ப வந்து I'll give you ரீஃபண்ட் for பண்ணுங்க, 15 இந்த to மாதிரி 20 ஒரு minutes. query இருக்கு. Once I finish. அப்ப நீங்க கூகுள் ஆட் டீம் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அவங்க கேட்டதுமே அவங்க வந்து உங்ககிட்ட கேட்க போற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த ஐடி கேட்பாங்க, தென் இந்த ஜிமெயில் ஐடி என்னன்றதை கேட்பாங்க. சோ கூகுள் ஆடோட ஐடின்னு கேட்டீங்கன்னா இதுதான், உங்களோட மெயில் ஐடி கேட்டீங்கன்னா இதுதான் மெயில் ஐடி. சப்போஸ் நீங்க இதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு மெனுவை கிளிக் பண்ணி எங்கேயோ வந்துட்டீங்க, லைக் நான் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு வரணும், நான் எந்த மெனுக்குள்ள இருக்கேன்னு எனக்கே தெரியல, நான் ஹோம் பேஜுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. மேல அந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, கூகுள் ஆட் அப்படின்ற லோகோ வந்துட்டு இருக்கும். இந்த லோகோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த மெனுல இருந்தாலும் உங்களை ஹோம் பேஜுக்கு எடுத்துட்டு வந்துரும். சோ நான் கூகுள் ஆட் லோகோவை கிளிக் பண்ணேன், எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஹோம் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருச்சு. சோ இப்போ நீங்க பாக்குறதா வந்துட்டு என்ன அப்படின்னா ஹோம் பேஜ் ஸ்கிரீன். சோ இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ லைக் ஒரு புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும், இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவர்வியூ மெனுக்குள்ள தான் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த ஓவர்வியூ மெனுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நியூ கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அப்போ நீங்க இந்த நியூ கேம்பெயின் அப்படின்ற மெனுவை இந்த பிளஸ் சிம்பலை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இங்க எனேபிள் ஆயிடும். பாருங்க, புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் இப்ப ஹோம் பேஜ் போகணும்னு நினைக்கிறேன். சோ கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை நான் கிளிக் பண்றேன், எனக்கு ஹோம் பேஜ் எடுத்து வந்துருச்சு. இது ஒரு ஆப்ஷன், ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்றது, புதுசா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போறீங்க, இது ஒரு ஆப்ஷன் லாகின் பண்ணதுக்கு அப்புறம். செகண்ட், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் சிம்பல் ஒன்னு இருக்கு. இந்த இடத்துல இந்த லோகோக்கு கீழேயே பாத்தீங்கன்னா நிறைய மெனுஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளஸ் சிம்பல் இருக்கு. இந்த பிளஸ் சிம்பலை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம்பெயின் அப்படின்ற மெனு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டைரக்டா கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான செட்டப்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நான் ஹோம் பேஜ் போறேன் திரும்பவும். ஸோ கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை I'm listening with go. I'll go. I'll call you. அடுத்து கீழே அந்த பிளஸ் சிம்பலுக்கு கீழே கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. இந்த கேம்பெயின் அப்படின்ற மெனுக்குள்ள லைக் வந்து உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஓவர்வியூ மெனுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ஓவர்வியூ மெனுக்குள்ள கீழே வந்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், கேம்பெயின்ஸ். ஸோ கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கும் கீழே இருக்கிற கேம்பெயின் அப்படின்ற மெனுவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கேம்பெயின் அப்படின்ற மெனு, இந்த கேம்பெயின் மெனுக்கு கீழே ஓவர்வியூ, ரெக்கமெண்டேஷன், இன்சைட் அண்ட் ரிப்போர்ட்ஸ், கேம்பெயின். ஸோ அதுக்கும் கீழே இருக்கிற கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்கேயும் பாருங்க பிளஸ் சிம்பல் ஒன்று இருக்கு. இந்த பிளஸ் சிம்பல் இந்த இடத்துலயும் நீங்க டைரக்டா இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புது கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆகும். ஸோ நியூ கேம்பெயின் இந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான செட்டப்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு. நான் ஹோம் பேஜ் வந்துடுறேன். அப்போ இந்த டூல் மூலியமா நீங்க புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விதமான ஸ்டெப்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்க புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்டா ஹோம் பேஜ்ல இருக்கிற இந்த உள்ளுக்குள்ள ஓவர்வியூ அப்படின்ற மெனுக்குள்ள இருக்கிற அந்த நியூ கேம்பெயின் அப்படின்ற பட்டன் இதை நீங்க கிளிக் பண்ணலாம். இல்ல லெஃப்ட் சைடு நீங்க பாக்குற இந்த கிரியேட் அப்படின்ற பட்டன் இருக்கு. இந்த கிரியேட் அப்படின்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேம்பெயின் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். இந்த கேம்பெயின் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணியும் புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் அப்படின்ற இன்னொரு மெனு இருக்கு. அந்த கேம்பெயின்குள்ள வந்து சப் மெனு கேம்பெயின்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கு. அதுக்குள்ள நான் கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணி ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த பிளஸ் சிம்பிள் அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதா இருந்தா இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்க கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ நீங்க வந்துட்டு புதுசா ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க ஜாயின் பண்றீங்க, கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்க அக்சஸ் வாங்கிட்டீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாம் என்னென்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இங்க கேம்பெயின் அப்படின்ற மெனு, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அதுக்குள்ள சப் மெனுஸ் இருக்கு கேம்பெயின்ஸ், அதுக்கும் கீழே இருக்கிற அந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனு வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல 1 by 1 லிஸ்ட் ஆகும். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு கிளையண்ட்டுக்காக பண்றது, அந்த கிளையண்ட்டுக்கு டைரக்டா அக்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளையண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேம்பெயின்ஸ் அப்படின்ற ஒரு மெனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். தென் இந்த கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல இந்த கேம்பெயினுக்கு கிரியேட் பண்ண செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், பட்ஜெட் எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க, அந்த கேம்பெயின் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கு, அந்த டீடைல் எல்லாமே கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் ஒரு ஃப்ரெஷரா இருந்தாங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் அப்படின்ற மெனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும். இப்போ ஒரே ஒரு கேம்பெயின் தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு கேம்பெயின் தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் டைம் பிக்கர் இருக்கு. ஸோ இந்த டேட் டைம் பிக்கர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு கேம்பெயினை எந்த டேட்ல எப்படி வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல டேட் டைம் பிக்கர் இருக்கு பாருங்க, நான் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த டேட் டைம் பிக்கர் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நான் ஃப்ரம் டேட் ஒன்று செட் பண்ணணும், டு டேட் ஒன்று செட் பண்ணணும். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த கேம்பெயினோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு செக் பண்ணணுமோ அந்த டேட் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டுடே மட்டும் கொடுக்குறேன், இல்லைன்னா எஸ்டர்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்டர்டே இந்த இடத்துல கஸ்டம் டேட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்டர்டே அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். அப்போ எஸ்டர்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஆட் ஒர்க் ஆகவே இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு எஸ்டர்டே ஒர்க் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்க கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் வந்துட்டு அவங்களோட பேலன்ஸ் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அவங்க கிரெடிட் கார்டில் அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆட் வந்துட்டு திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 24th செப்டம்பர் எனக்கு வந்துட்டு ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகலை. இந்த இடத்துல பாருங்க நெக்ஸ்ட் டேக்கு போறது, ப்ரீவியஸ் டேக்கு போறது, நெக்ஸ்ட் டேக்கு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் 24ல இருந்து 23க்கு போகணும். இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே இதை நீங்க கிளிக் பண்ணாலும் ஓகே தான், இல்ல திரும்பவும் இந்த டே டைம் பிக்கரை கிளிக் பண்ணி 23வே 2 டைம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரம் டே டு டேட் செட் ஆயிக்கும். பட் 23 ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன், செகண்டும் அதை தான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 23. இப்போ பாருங்க அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 17th தான் நான் செட் பண்ணணும். 17th ஃபர்ஸ்ட் கிளிக்கு, செகண்ட் கிளிக்கும் 17th, அதுதான் அந்த பர்டிகுலர் ஒரு டேட்டை செட் பண்றது. நான் 17th மட்டும் செட் பண்ணிட்டேன், நான் அப்ளை கொடுத்துறேன். அப்போ 17th மட்டும் நான் செட் பண்றேன். எனக்கு வந்துட்டு பாருங்க எனக்கு 12 கிளிக்ஸ் வந்திருக்கு, 90 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஓவராலா பட்ஜெட் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆனது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 61 ரூபா ஸ்பெண்ட் ஆயிருக்கு. இப்போ 17ல இருந்து நான் நெக்ஸ்ட் டேட் 18 நான் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு 31 கிளிக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 247 ருபீஸ் வந்துட்டு எனக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அடுத்து 19th நான் செட் பண்றேன். 19th எனக்கு 63 கிளிக்ஸ் வந்திருக்கு, 564 ருபீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆயிருக்கு. தென் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த டேட் கிளிக் பண்றேன். ஸோ இங்கே எனக்கு 60 கிளிக்ஸ் வந்திருக்கு, 480 ருபீஸ் வந்துட்டு செலவாயிருக்கு. அப்போ இந்த டேட் டைம் பிக்கர் மூலியமா ஒரு கேம்பெயினோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த டேட் வைஸ் என்ன, வீக் வைஸ் என்ன, எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அப்படின்னா இந்த டேட் டைம் பிக்கர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க செட் பண்ணி பார்க்கலாம். செட் பண்ணிட்டு நீங்க மேல என்ன டேட் செட் பண்றீங்களோ, இப்போ எனக்கு 12th இருந்து 12th ஃபர்ஸ்ட் கிளிக்கு, 25th வந்துட்டு செகண்ட் கிளிக். அப்போ 12th இருந்து 25th வரைக்கும் நான் வந்துட்டு அந்த டேட்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு டேட் வந்துட்டு 12th இருந்து 25 வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு டோட்டலா வந்துட்டு என்ன அப்படின்னா 3.387 ருபீஸ் வந்துட்டு எனக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. டோட்டலா 407 கிளிக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு உள்ளுக்குள்ள நிறைய ஃபார்மேட் வந்துட்டு இருக்கு. excel.csv, csv ஃபார்மேட், .tsv, .pdf, .xls, .xml, கூகுள் ஷீட்டா வேணும்,
இமெயில் யாருக்காவது அனுப்பணும், ஷெட்யூல் பண்ணணும் ரிப்போர்ட் டவுன்லோட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு எப்படி வேணுமோ நீங்க அந்த ரிப்போர்ட் ஃபார்மேட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒர்க் பண்ற பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இத்தனை நாள் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த ரிப்போர்ட்டை நீங்க அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க எக்ஸ்எல்எஸ் இந்த ஃபார்மேட்ல வேணும். நான் கிளிக் பண்றேன். ஸோ ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. டவுன்லோடிங் ரிப்போர்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இந்த எக்ஸல் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நீங்க அந்த டேஷ்போர்ட்ல நீங்க என்ன ரிப்போர்ட் வந்துட்டு பாத்தீங்களோ அந்த ரிப்போர்ட் அப்படியே எனக்கு வந்துட்டு எக்ஸல்ல வந்துருது. ஸோ இப்போ எனக்கு எந்தெந்த ஃபீல்டு வந்துட்டு வேணாமோ அந்த ஃபீல்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்க ரிமூவ் பண்றதா இருந்தா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கேம்பெயின் அதே மாதிரி லைக் வந்துட்டு எனக்கு இந்த ரிப்போர்ட்ல எது எது வேணுமோ அந்த ரிப்போர்ட் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இந்த ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்மேட் நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இல்லைன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ற ஃபார்மேட்டுக்கு நீங்க வந்துட்டு மாத்திட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் டூல் வந்துட்டு இப்போ லாகின் பண்ணிட்டோம். நீங்களும் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லாகின் பண்ண முடியுதான்னு பாருங்க. லாகின் பண்ண முடியாதவங்க எனக்கு அதாவது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நீங்க உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியல, நான் பண்றதுக்கு ரெடியா இல்லை, அமௌண்ட் ஏதாவது டிடெக்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அக்சஸ் வந்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் அக்சஸ் கொடுக்குறேன். அக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு மெயில் ஓபன் பண்ணி காட்டினேன் இல்லையா, உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும். இன்விடேஷனை கிளிக் பண்ணி இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணுங்க. தென் கண்டினியூ கொடுங்க. தென் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு தான் நீங்க உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, அது ஆக்டிவேட் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சேம் ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் டேஷ்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் டூலுக்குள்ள ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். ஸோ இன்னும் பார்க்க வேண்டியது லைக் வந்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் தான் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் கேம்பெயினை டக்குன்னு 1 by 1 எப்படி கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்ணும்போது என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வரப்போகுது, அந்த செட்டிங்ஸ் 1 by 1 பார்த்துட்டு மீதி இருக்கிற அந்த 4 daysல நம்ம வந்துட்டு கேம்பெயினை கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் பண்றோம். லைவா நாளையில இருந்து நீங்க மெயினா வந்துட்டு என்ன அப்படின்னா யாராவது நீங்க டெஸ்க்டாப்லயாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசி எதாவது லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்லயாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கிரீனை நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மெனுவை எங்க போய் கிளிக் பண்ணணும், ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணணும்னா அந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணவோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் இங்க இருந்து உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க 1 by 1 நீங்க என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 கிரியேட் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஈஸியாவே இருக்கும் அது வந்துட்டு நீங்களே கிரியேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும், புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும், அதாவது வீடியோ ஆட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கான 3 ஆப்ஷன் சொன்னேன். அந்த ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனை நான் யூஸ் பண்றேன், கிரியேட் கேம்பெயின். ஸோ இந்த இடத்துல நியூ கேம்பெயின் நான் கிளிக் பண்றேன். ஸோ நாளில இருந்து இதுக்குள்ள உள்ள போயிருவோம். ஸோ லைக் வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பர்பஸ்க்காக கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க, லைக் வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், லீட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், வெப்சைட்டுக்கு வந்துட்டு டிராஃபிக் வந்துட்டு அதிகமா வரணும், ஆப் ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு பண்ண போறேன், அவேர்னஸ் வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணி தர போறேன், லோக்கல் ஷாப் விசிட் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதிகமா வரணும், இல்ல எனக்கு அப்ஜெக்டிவ்ல வந்து ஏதாவது கன்ஃபியூஷனா இருக்கு, ஸோ இதுல வந்துட்டு எனக்கு எந்த அப்ஜெக்டிவ் வந்து சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றதும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணுவீங்க. நான் இப்போ சும்மா ஒரு கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு 1 2 3 4 5 6 7 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு காட்டுது. நீங்க ஒர்க் பண்ண ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் டைப்மே வந்துட்டு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அப்போ டோட்டலா உங்களுக்கு 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் டைப் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. இந்த 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் டைப்புக்குள்ள நீங்க அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ண போற கேம்பெயின் டைப் என்ன அப்படின்னா இந்த நம்ம பார்க்க போற இந்த வீடியோ.
வீடியோ அப்படின்ற கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்குள்ள அந்த சப்டைப்ஸ் எல்லாமே கேட்கும். இதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். ஸோ இதுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேம்பெயின் செட்டிங்ஸ் உள்ளுக்குள்ள நிறைய செட்டிங்ஸ் வந்துட்டு கேட்கும். அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபைனலா ஒரு ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு ஆட் மட்டும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிவியூ மட்டும் காட்டுறேன். செட் பண்றதெல்லாம் எப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்லல. ஏன்னா அது ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபைனலா ஆட் கிரியேட் பண்றதுக்கான வந்துட்டு இடம் வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்ல தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்க ரெகுலரா உங்க ரியல் டைம்ல நீங்க ஸ்கிப் ஆட் எல்லாமே ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ மேல இருந்து கீழே வரைக்கும் ப்ராப்பரான செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு யூசர் பார்க்க போற ஆட் என்ன ஆட் அப்படின்றத நீங்க வந்துட்டு நான் நேரே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அந்த யூடியூப் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க காப்பி பண்ணி URL காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணா போதும். நான் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிக்கிறேன். I took him for a walk, no. இப்போதைக்கு ஏதோ ஒரு ஜெனரலா ஏதோ ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூடியூப்ல ஸ்கிப் ஆட் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் ஆட் வந்து செலக்ட் பண்ணிருக்கனால நேற்று லென்த் சொல்லியிருந்தேன். மோர் தென் 13 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க 8.34 இருக்கு. நான் இந்த வீடியோவை நான் சும்மா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த URL நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் கிரியேட் பண்ற இடத்துல உங்களுக்கு அந்த URL நீங்க காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல வார்னிங்லாம் காட்டுது பாருங்க. வீடியோ லாங்கர் தென் 3 minutes டோன்ட் யூசுவலி பெர்ஃபார்ம் அஸ் வெல் அஸ் ஷார்ட்டர் வீடியோ. ஸோ 3 minutesக்குள்ள இருக்கிற வீடியோஸ் யூஸ் பண்ணுங்க. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி டூல் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்க நீங்க அந்த வீடியோ வந்து உள்ள கொடுத்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து சைடுல வந்து ப்ரிவியூ வந்து காட்டிச்சு பாருங்க. நீங்க கிரியேட் பண்ண இந்த நீங்க செட் பண்ண போற ஆட் இது மாதிரி தான் தெரிய போகுது. பாருங்க நீங்க ரியல் டைம்ல ரெகுலர் லைஃப்ல நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்கிப் ஆட் வந்து 2 minutes. இப்போ இந்த ப்ரிவியூ வந்து எப்படி தெரியுது பாருங்க. ப்ரிவியூ ஆட் ஆன் யூடியூப். இந்த ப்ரிவியூ வந்து நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு யூடியூப்லயே அதோட ப்ரிவியூ வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. No, no. சோ எனக்கு அந்த ஆட் தான் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. 5 3 2 1 எனக்கு இந்த இடத்துல ஸ்கிப் அப்படின்ற பட்டன் வந்துருச்சு. சோ யூசர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 minutes. Wait 2 minutes. I'll give. சிம்பிளான ஆட் டைப் ஒண்ணுமே இல்ல. Sit quietly. I'll give. ஜஸ்ட் நீங்க ரெகுலர் லைஃப்ல நீங்க பாத்துட்டு I'm giving you. You see whatever you want. 2 minutes. Give it. பட் என்ன நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா நீங்க மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த செட்டிங்ஸ்ல எல்லாமே நீங்க ஸ்ட்ராங்கானா மட்டும்தான் நீங்க ப்ராப்பரான ஆடியன்ஸுக்கு ப்ராப்பரான வீடியோவை ப்ராப்பரான டைம்ல ஒரு யூசர் பார்க்கும்போது நீங்க ஆட் வந்து செட் பண்ண முடியும். நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி செட்டிங் எப்படி அந்த செட்டிங்ஸை வந்துட்டு பெட்டரா யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம இதோட இந்த செஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்.